ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदार्पय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निगतं तमः वाळि परकालन् वाळि कलिकण्डि वाळि कुறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியான் மந்திரங்கொள் மங்கையருகோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தெய்வம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்டதவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4-5 குலா நெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கை என்றும் சிறிய மடற்பாட்டு 38 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே. பரகால நாயகி அவருடைய திருத்தாயார் வார்த்தையாக திருமங்கையாழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் 10 பாசுரம். திருநெடுந்தாண்டகத்திலே இருக்கிற 30 பாசுரத்திலே நடுவிலே இருக்கக்கூடிய 10 பாசுரங்கள் திருத்தாயார் பாசுரம். அடுத்து வரக்கூடிய 10 பாசுரம் இந்த நாயகியினுடைய தானாக அருளி செய்த நாயகி அருளி செய்த பாசுரம். அதனாலே இப்பொழுது திருத்தாயார் பாசுரத்திலே கடைசி பாசுரம், அதாவது 20வது பாட்டு நாம் இப்பொழுது பார்க்க போறோம். தேராளும் வாழறக்கன் என்கிற பாட்டு. இதற்கு முன்னாடி திருத்தாயாரானவர் இந்த நாயகி எம்பெருமானை பிரிந்து படுகிற பாட்டை கண்டு இந்த நாயகிக்கு எப்படியாவது நாம் ஆறுதல் பண்ணலாம் என்பதாக பார்க்கிறார். அதனாலே அந்த நாயகிக்கு பிடித்தவர்களான பொம்மை முதலானதோ விளையாட்டு உபகரணங்களோ இல்லை தோழி முதலானதோ இதையெல்லாம் முன்னாடி வைத்து பார்த்தால், ஆனால் அதெல்லாம் பலன் தரவில்லை. தாமே எடுத்து சொல்லலாம் ஹிதத்தை அப்படின்னு நினைத்து பார்த்தார். ஆனால் அதையும் அவள் கேட்பவளாக இல்லை. அப்பொழுது அந்த வீணை முதலானதை வைத்து பார்த்தால் அதுவும் இல்லை. சரி, எம்பெருமானுடைய நிலைமையை எடுத்து சொல்லலாம், அவன் சிவப்பதியாக இருப்பவன் அப்படின்னு கேட்டா, அப்படின்னு சொன்னால் அப்படி தாயார் திருத்தாயார் சொன்னதே நாயகிக்கு இன்னும் எம்பெருமானிடம் ஆசை அதிகமாகும்படியாக ஆகிவிட்டது. அப்பொழுது பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் பேச கேளாள் பேர் பாடி தன் குழந்தை நகரும் பாடி ஒற்றாமரை கயம் நீராடப் போனாள் என்று சொல்லுகிற ரீதியிலே மனசினாலே எம்பெருமான் இருக்கிற இடத்திலேயே இந்த நாயகியானவள் போய்விட்டாள். ஆக இனிமேல் இவளை மீட்க முடியாது என்பதாக தாயாருக்கு நன்றாக தெரிந்து விட்டது. உடனே அடுத்து தாயார் என்ன பண்ணார், வாஸ்தவம்தான், இவள் எம்பெருமானிடம் இத்தனை ஈடுபாடுடன் இருக்கிறாளே அது ஒரு விதத்திலே நல்லது தானே. ஏன்னா நல்ல விஷயத்திலே ஈடுபாடு என்பது நல்லதானே, உரிய விஷயத்திலே ஈடுபாடு என்பது நல்லது தானே. ஆக இப்படிப்பட்ட பெண் இருக்கிறாள் என்பது பெருமைதானே என்பதாக சொல்லி தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளக்கூடிய நிலையிலே திருத்தாயார் ஆகிவிட்டார் அப்படிங்கிறது இந்த பாசுரத்திலே நிகமனம், முடிவு. அத தாயார் பாட்டில முடிவு. இப்பொழுது பெருமையாக அருளி இந்த தாயார் சொல்றார், பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே. பேராளனுடைய திருப்பேரை சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தால் அது பாக்கியம் அல்லவா?
அவளை பெருந்தவத்தள், பெரும் பாக்கியம் செய்தவள், பெருந்தவஸ் செய்தவள் என்றே சொல்ல வேண்டும். வேற என்ன அவரை பற்றி சொல்லுவது அப்படின்னு சொல்ற. இதனுடைய அடிப்படையில தான் முதல்ல இருந்தே திருத்தாயார் சொல்லுகிற பாசுரத்திலே ஒரு விஷயம் நாம பார்த்துன்னு வரோம். என்னன்னு கேட்டா, ஒரு பக்கம் தன்னுடைய பெண்ணை பற்றி குறை சொல்வது மாதிரி இருந்தா கூட உள்ளுக்குள்ளே அந்த பெண்ணிடம் ஒரு அபிமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. ஏனென்றால் அவள் வகுத்த விஷயத்திலே ஈடுபாட்டோட இருக்கிறாள். வேற ஏதாவது அந்நிய விஷயத்துல ஈடுபாடு இருந்தா பரவாயில்ல, அப்படிலாம் இல்லை. ஆத்மாவுக்கு வகுத்த விஷயங்கிறது பகவானிடம் ஈடுபடுவது தானே. அதனால அந்த நிலையிலே வகுத்த விஷயம்னா அவளுக்குன்னு ஏற்பட்ட விஷயம், அவளுக்குன்னு உரியதான விஷயம், அதிலே ஈடுபாட்டுடன் அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறபடினாலே அந்த ஒரு பெருமை அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஒரு பக்கம் பெருமை தான், அதை கஷ்டமா சொல்லிக்கிற மாதிரி சொல்லுவார்கள். சில பேர் என்ன பண்ணுவார்கள், இந்த பெருமையே கஷ்டமா சொல்லிக்கிற மாதிரி சொல்லிப்பா. என்னன்னு கேட்டா அது அப்படி இருக்கும் அந்த நிலைமை. இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப சகஜமா இருக்கு. இப்படி நம்ம ஒருத்தரை பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி 8 மணி ஆயிடுச்சு, இந்த சமயத்துல அவரை பார்க்க போனோம்னா அந்த பெண் அந்த இடத்துல அவ வயசானவா, அவ பெரியவா, அவ கொஞ்சம் கவலையோட இருக்கா. என்ன கவலை அப்படின்னு கேட்டா, இந்த பெண் ஆபீஸ்ல இருந்து வரணும், அது வர வேலை ராத்திரி மணி 8 மணி ஆயிடுச்சு, 6 மணிக்கே வரேன்னு சொன்னா ஆனா இன்னும் வர காணும். பயமா இருக்கா அப்படின்னா அதுல பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன கேட்டானா அதுக்கான பாதுகாப்பெல்லாம் இருக்கு, பத்திரமா கார்ல அழகா கொண்டு வந்து விட்டுடுவா, அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த பெண்ணு பாவம், இது கேட்டா ஏதோ படிச்சுட்டேன்னு சொல்றது, இது படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலைங்கிறது, அப்புறம் ராத்திரி 8 மணி வரைக்கும் கம்பெனில மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இந்த காலத்து பசங்க நம்ம சொன்னா கேட்கறதா என்ன அப்படின்வா. இப்ப இவா சொல்றது பெருமையை சொல்றாளா இல்ல இவாளுடைய ஆதங்கத்தை சொல்றானால் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா பெண் நிறைய படித்திருக்கிறாள், அவள் பொறுப்புடன் இருக்கிறாள், அவள் பெரிய வேலையிலே இருக்கிறாள், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயங்கள். அதே சமயம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்கு ஒரு மனசுல உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் அப்படின்னு இருக்கு. ஆனா உண்மையில பார்த்தான்னா பெருமை தான் அங்க பிரதானமாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு படிப்பெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரியாக அவள் நல்ல உத்தியோகத்திலே அழகாக நடந்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது தான் தெரியும். அந்த மாதிரியாகத்தான் இதுவும் இங்க இருக்கக்கூடிய இதே மாதிரி நம்ம நல்ல விஷயமாவே பார்க்கணும். நல்ல விஷயம் தான் இது, லௌகிக விஷயம் சொன்னேன். இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கூட சில பேராத்துல அப்படியும் உண்டு. பெண் ஓயாத கோயிலுக்கே போய் கொண்டிருக்கிறாள், இந்த கோயிலுக்குன்னு போறா, அந்த கோயிலுக்கும் போறா, இங்க கத்துக்கிறேன்னு போறா, அங்க கத்துக்கிறேன் போறா, ஆத்துக்குள்ள உட்காண்டா தானே ராத்திரி மணி 8:30 மணி ஆச்சு எங்கேயாவது வருதான்னா கேட்டா இன்னைக்கு புறப்பாடுங்கிறது, புறப்பாடு முடிச்ச உடனே அந்த இடத்துல காலக்ஷேபங்கிறது, அது முடிஞ்சு அங்க போய் நான் வாழ்ட்டு அது கத்துக்கிறேன் அப்படிங்கிறது, இது கத்துக்கிறேங்கிறது, இது நம்ம சொல்றதெல்லாம் எங்க கேட்கறது அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுவும் பெருமைதான். என் பெண்ணானவள் நான் சொல்றத கேட்கலன்னு சொல்ற விஷயம் இருக்கட்டும், ஆனா என்னங்கிட்டா அவள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாட்டோட கோயிலுக்கு போறதும் கத்துக்கிற விஷயத்திலையும் அவள் ஈடுபாடு காட்டி கொண்டிருக்கிறாள் அப்படின்னும் போது அது ஒரு பெருமையா தானே இருக்கும். அந்த மாதிரி தாயார் இந்த இடத்துல பரகால் நாயகியோட தாயார் பெருமையாக சொல்லுகிற விஷயம்ங்கிறது மொத்தமா இருக்கு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு. ஆனால் ஒரு பக்கம் ஆதங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாசுரத்துல அந்த பெருமையை அழகாக வெளிப்படுத்தி அதோட தாயார் முடித்து விடுகிறார். திரிய திருடல்ல கூட அழகா வரும், அவனாகில் தந்துழாயின்னு வரும். அதாவது உன்னுடைய மகளுக்கு இந்த நோய் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அங்க ஒரு கட்டுவீச்சியை கூட்டு கேட்கிறா, என் மகளை இந்நோய் செய்தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டுவீச்சு சொல்றா, அவள் சாட்சாத் கிருஷ்ணன் தான் அப்படின்னா உடனே அந்த தாயார் என்ன பண்றா, அப்படியானா கவலை இல்லைன்றா. ஏன்னா அவனா கிருஷ்ணன் தானே, அப்படியானா கவலை இல்லை, அவன் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அப்படின்னு அவனாகில் தந்துழாய் தாராதொழியுமே தன்னடிச்சு அல்லலே மற்ற ஆறானும் அல்லனே என்று ஒழிந்தாள். வேற யாரும் இல்லையா, கிருஷ்ணன் தானே அப்படின்னா கவலை இல்லை அப்படின்னு விட்டுட்டாள். என்று ஒழிந்தாள் அப்படின்றாள், அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான்னு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில எம்பெருமான் கிட்ட தானே இருந்துட்டு இருக்கா, மற்றவர்கள் யார்ட்டும் இல்லையே, அதனால அப்படியானா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப தாயார் அருளி செய்கிற பாசுரம். இப்போ 20வது பாசுரம், திருத்தாயார் பாசுரத்துல கடைசி பாசுரம். தேராடும் வாழறக்கன் செல்வம் மாள தென் நிலங்கை முன் மலங்கச் செந்தி ஒல்கி பேரா போராளனாயிரம் தோள் வாணன் மாள ஒரு கடலை அரண் கடந்து புக்கு மிக்க பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரிழந்து பாறையாண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே.
என்னுடைய பெண்ணை நான் பெருந்தவத்தள் அப்படின்னு சொல்லணும், மிகவும் தபஸ் செய்தவள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவள் பேராளன் பேரோதும், அந்த நிறைய திருநாமங்களை கொண்டவன் அவனுடைய திருநாமங்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதாக. ஏன்னா அவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். முதல்ல ராமாவதாரத்துல ராவணனை ஒழித்த பெருமை, தேராளும் வாழ் அரக்கன் செல்வம் மாள தென் இலங்கை முன் மலங்க செந்தி ஒல்கி போராளன், செந்தி ஒல்கி அப்படின்னு ஒண்ணு. அதாவது தேராளும், நிறைய தேரெல்லாம் வச்சுட்டு இருந்தான், தேர ஆளக்கூடியவன் அவன்தான் தேராளி அப்படின்னு சொல்லும்படியாக இருந்தான். கையில ஒரு வாழ் ஒண்ணு வச்சுட்டு இருந்தான், அந்த வாழ் திவ்யமான ஒரு வாழ். இதோட கூட யுத்தத்துக்கு வந்தான் ஒரு அரக்கன் ராவணன். அவனுடைய செல்வம் மாள அப்படின்னா அவன் என்னென்ன பெருமைகள்லாம் வச்சுட்டு இருந்தானோ அந்த பெருமையெல்லாம் நசித்து போகும்படியாக அந்த இலங்கையிலேயே தீ எல்லாம் ஊட்டி அந்த இலங்கையை ஒண்ணுமில்லாத நெருப்பாலே கொளுத்தி, செந்தி ஒழுகினா நெருப்பாலே கொளுத்தி இந்த காரியம் செய்யலாம். அடுத்து கிருஷ்ணாவதாரத்துல போராளன் ஆயிரந்தோள் வாணன் மாள பொருகடலை கடந்து புக்குமிக்க, போராளன் யுத்தம் பண்றதுக்காகவே 1000 கை வச்சுட்டு இருந்தான் போல இருக்கு பானாசுரன் அப்படின்னு ஒருத்தன். 2 கையில யுத்தம் பண்ணா போராது அப்படிங்கும்படியாக அவனுடைய 1000 கை வாணனோட யுத்தம் பண்ணி அவனுடைய எல்லா கையையும் அறுத்து பொருகடலை அரண் கடந்து, அவன் இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் கடலை தாண்டி போனோமா, கடலே அரணாக இருந்தது. ஆனா அதையெல்லாம் தாண்டி அவன் இருக்கிற இடத்துக்கு போய் யுத்தம் பண்ணி உள்ளுக்குள்ள போய் மிக்க, அங்க போய் மிக்க பெருமையுடன், மிக்கனா சிறப்பாக நிற்கிறான், அதாவது விஜயஸ்ரீயோட கூட வீரஸ்ரீயோட கூட சிறப்பாக நிற்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட பாராளன், உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியவன், உலகத்தை ஆள்வதற்காக ராவணனையும் ஒழித்து அந்த பானாசுரனையும் ஒழித்து உலகத்தை ஆளக்கூடியவன். உலகத்தை ஆள்வோன்னு மட்டுமல்ல, பார் இடந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பார் அளந்து பாறையாண்ட பேராளன் அப்படின்னு. பார் இடந்து அப்படின்னா வராக அவதாரத்திலே பூமியை குத்தி எடுத்தவன், மேலே வைத்தவன். பாறை உண்டு அப்படின்னு வடபத்திரசாயியாக இந்த பூமி மொத்தத்தையும் தான் சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய திருவயிற்றுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு ரட்சித்தவன். பார் உமிழ்ந்து அப்படின்னா மறுபடியும் சிருஷ்டி காலத்துல அந்த திருவயிற்றிலிருந்து உலகை வெளிப்படுத்தி சிருஷ்டி செய்தவன். பார் அளந்து திருவிக்கிரம அவதாரத்திலே இந்த பூமியை அளந்தவன். பாறை ஆண்ட அப்படின்னா இப்படியெல்லாம் உலகத்தை ரட்சித்தவன். அப்படிப்பட்ட பேராளன், பெருமை பெற்ற எம்பெருமான் அர்த்தம். அந்த எம்பெருமானுடைய பேர் திருநாமங்களை ஓதும் பெண்ணை மண்மேல் பெறுவள். என்ன திருநாமத்தை சொல்றார்? உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியவன், சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரன், சர்வலோகத்தையும் ஆளக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமத்தில்தான், எம்பெருமானுடைய பெயரை சொல்லும் திருநாமங்கள், அவனுடைய பெருமையை சொல்லும் திருநாமங்களைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அதனாலே உண்மையில பார்த்தா இவள் பெருந்தவத்தள். பெருந்தவத்தள் என்றல்லால் பேசலாமே, பெருந்தவத்தள் பெரும் பாக்கியமுடையவள் என்று சொல்லலாமே தவிர வேறு எந்த விதத்திலே சொல்லலாமோ பெருந்தவத்தள் என்று அல்லால், இது இல்லாமல் வேறு விதத்தில் பேசலாமேனா பேசலாமோன்னு அர்த்தம். வேற விதத்துல இவளை சொல்லலாமோ? பெருந்தவத்தல் தானே சொல்லணும். அதனால மற்ற விதம்லாம் நான் சொன்னது கணக்கே கிடையாது. இவள் உண்மையிலேயே பெருந்தவத்தல், இவள் கிடைப்பதற்கான பாக்கியம் எனக்கும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக அர்த்தத்திலே சொல்ற. தேராளும் வாழறக்கன் செல்வம் மாள தென்னிலங்கை முன் மலங்க செந்தி ஒல்கி போராளன் 1000 தோள் வாணன் மாள ஒரு கடலை அரண் கடந்து புக்குமிக்க பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தள் என்றல்லால் பேசலாமே. இப்பொழுது நம்ம உள்ளர்த்தங்கள் பார்க்கலாம். தேராளும் வாழறக்கன் செல்வம் மாள அப்படின்னு ராவணனுடைய பெருமை. தேராளும் வாழ் அரக்கன், அவனுக்கு தேர் பெருமை, வாழ் பெருமை, இப்படி எல்லாம் இருக்கான். அப்படிப்பட்ட ராவணனை ஒழித்தவர். ராவணனுடைய பெருமையை ரொம்ப பெருசா சொல்ற. இப்போ இன்னும் பல இடத்துல பார்த்தோம்னா ராமாயணத்துல கூட அது இருக்கு. ராவணனுடைய பெருமை நிறைய இருக்கு அப்படின்னு. ராவணனுடைய பெருமையை போய் எதுக்கு இப்படி பாடின்னு இருக்கார் இவர்கள் எல்லாம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ராவணனை சம்ஹாரம் பண்ணாருங்கிறதுக்காக இப்போது இவனுடைய வைபவம் சொல்லுகிறதுங்கிறது. விரிவாட்சியம்ல ஆச்சரியம் ஒரு விஷயம் சொல்றார். இப்போது இவனுடைய வைபவம் சொல்லுகிறதா, இவனுடைய ராவணனுடைய வைபவம் சொல்லுகிறதா, இப்போது இவனுடைய வைபவம் சொல்லுகிறது.
இவனை அனாயாசமாக அழிய செய்த ஈஸ்வர சக்தி தோற்றுகைக்காக. ஸ்ரீமத் ராமாயணத்துல என்ன வரும் கேட்டானா, பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆனப்புறம் அகஸ்திய மகரிஷி வர, அவர் ராமனுடைய வைபவத்தை சொல்ற, ராமன் கிட்டேயே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஸ்தாரமா சொல்ற. அதுதான் உத்தரகாண்டத்துல இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல. அப்போ அது மொத்தமும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க பெருமாள். எதுக்காக ராவணன் வைபவத்தை போய் இவன் சொல்றார் அப்படின்னு தெரியல. அதுவே வைபவம் சொல்லலாமான்னா, ராவணன் கதையை சொல்லிட்டு இருக்கார். அவன் இப்படி எல்லாம் பண்ணா, இப்படி எல்லாம் தபஸ் பண்ணான், இங்க போய் அந்த தேவர்களை எல்லாம் அடிச்சான், இவர்களை அடிச்சான், நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அகஸ்தியர் எதுக்காக இதெல்லாம் சொல்றார் அப்படின்னு கேட்டா, கடைசியில முடிக்கும் போது அப்படிப்பட்ட ராவணனை அனாயாசமாக சம்ஹாரம் பண்ணவர் தேவர்தாரே அப்படின்னு பெருமாளுடைய பெருமையில கொண்டு வந்து முடிச்சுட்டார். அத அந்த மாதிரிதான் ஆழ்வார் குலசேகர அழகா சொல்றார், அகத்தியன் வாய் தான் முன் கொன்றாந்தன் பெருந்தொல் கதை கேட்டு அப்படின்னு. அகஸ்தியர் கதை சொல்ல அந்த ராவணனுடைய கதையை மொத்தமும் கேட்டார் பெருமாள். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியாவே பிறந்தது. இந்த ராவணன் கதை இனிமே நாளைக்கு எல்லாரும் கேட்டு போறோம், அகஸ்தியர் சொன்னார்னு அகஸ்திய உவாச்சல் புராணமா வந்துட போறதுன்னு பயம் வந்துருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேட்டானா, ஸ்ரீமத் ராமாயணம் ராமனுடைய கதை தானே எல்லாரும் கேட்கணும். அதனால ராமாயணம் நன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை கேட்டது போறோம், ராமாயணம் கேட்போம் அப்படின்னு பெருமாளே கேட்கிற. அகத்தியன்வாய் தான் முன் கொன்றால் தன் பெருந்தொல் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகொய்ய திருவயிறுவாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். ராவணன் கதையை கேட்டப்பறம் தன் சரிதை கேட்டான். தன் கதையை கேட்கிற, ராமாயண கதையை கேட்கிற. ஏன்னா ஜனங்கள்லாம் இதை தான் கேட்கணும் முக்கியமாக அப்படிங்கிறதுக்காக தன் சரிதை கேட்டான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ரீதியில ராவணன் பெருமையை சொல்றது எதுக்காக கேட்டாங்க, அப்படிப்பட்டவனை கொள்றான். எப்படிப்பட்டவன் கேட்டா, தேராளும் வாழறக்கண். நிறைய தேர், ஏகப்பட்ட தேர் இருக்கா. ராஜானா தேர் இருக்கும். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர் வாஜிமான் அப்படின்னு வரும். தசரதன் ஒருத்தர் இருந்தார். தேர் யானை எல்லாம் நிறைய இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ராஜானா தேர் யானை இருக்காதுன்னா, தேர் யானை தசரதருக்கு இருந்த மாதிரி யாருக்கும் கிடையாதான். இவர் 10 பக்கம் தேர் ஓட்டக்கூடியவர் தசரதர். அதனால்தான் தசரதன் பெயர். ஆகாசத்துல கூட இவருடைய தேர் போகும். அப்படிப்பட்ட பெருமை படைத்தவர். அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தவன் தான் ராவணன். ஏன்னா இவனுடைய தேரும் ஆகாசத்துல போகும். இவனும் சமுத்திரத்தை தாண்டி தானே வந்தான். இவன் தேர் சமுத்திரத்தை தாண்டி வரும், இவன் தேர் ஆகாசத்திலையும் போகும். இவன் பெரிய தேராளி, சாதாரண ஆசாமி கிடையாது. அதனால தேராளும் வாழறக்கண். இப்ப அப்படிதான் தேரே அப்படி இருக்குன்னா, அப்புறம் குதிரை யானை எல்லாம் நிறைய உண்டு. அப்புறம் வாழ் உண்டு, கையில வாழ் ஒண்ணு வச்சுருக்கான். அந்த வாழ் சிவபெருமான் ராவணனுக்கு கொடுத்த வாழ். அது சங்கரன் கொடுத்த வாழும்னு வரும் கம்பராமாயணத்துல. அது ஒரு விசேஷமான ஒரு கத்தி, பெரிய வாழ். வாரணம் பொருத மார்பும் வரனை எடுத்ததோடும் ஒரு பாட்டுல தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் அப்படின்னு வரும். அந்த வாழ் சிவபெருமானுடைய ஒரு அனுகிரகமா வந்தபடினாலே அதுக்கு சக்தி ரொம்ப அதிகம். அதை யுத்தத்துல அவனால சரியா பயன்படுத்த முடியாம போயிடுச்சு. அது காரணம் என்ன கேட்டா, அதை வச்சுட்டு ஜடாயுவ கொண்டுட்டான். ஜடாயு மகர்ஷியுடைய ரெக்கைகளை வெட்டி போட்டான். அந்த வாழ் அதுக்குரிய கௌரவம் என்ன கேட்டா, கண்ணாபண்ணா பண்ணும். யுத்தத்துல பெரிய யுத்தத்துல தான் உபயோகப்படுத்தணுமே தவிர வெறுமையான அதை உபயோகப்படுத்தக்கூடாது. சில பேர் கையில வாள் எல்லாம் இருந்து வச்சுக்கோங்களேன், போற ஒரு நடுவில் வழியில இருக்க செடியெல்லாம் எடுத்து போட்டு இருப்போம், பெருமை குத்திட்டே போயிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கௌரவமானது இல்லையா? அப்ப யுத்தத்துல மகா யுத்தத்துல யூஸ் பண்ணணும், அதை மற்ற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அது தெரியாமல் இந்த ஜடாயுக்கு வேற வழி இல்லாமல் அவருடைய சிறகை வெட்டிட்டான். அதனால அந்த வாளுடைய பவர் போயிட்டான் அப்படின்னு சொல்றான். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ் ஒண்ணு. தேராளும் வாழ அரக்கன். அப்படிப்பட்ட அரக்கன் செல்வம் ஆள. முதல்ல அவருடைய செல்வத்தை எல்லாம், அவனும் பெருசா இலங்கைக்குள்ள இருந்து இலங்கைக்கு சமமானது பூலோகத்துல எதுவுமே கிடையாதுன்னு தான் தேவர்கள்லாம் பயந்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட இடம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். முதல்ல அந்த இலங்கையை எரிச்சார். முதல்ல என்ன கேட்டான், நீ தேவலோகத்தை எல்லாம் கூட மதிக்க மாட்டேங்கிற, அங்கிருந்து செல்வங்கள்லாம் நிறைய திருடின்னு வந்துட்டான். புஷ்ப விமானம் முதலானதெல்லாம் தேவலோகத்திலிருந்து திருடின்னு வந்துட்டான். அதனால அவன் பெரிய ராவணனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து ஆஞ்சநேயரே முதல்ல அசந்து போயிட்டான்னு வரும் ராமாயணத்துல. அப்பா எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், எங்க பார்த்தாலும் ஸ்வர்ணமா இருக்கு, எங்க பார்த்தாலும் இந்த காடும் மலையும் நதிகளும் இயற்கை காட்சி குறைவில்லாமல் இருக்கு.
ஸ்வர்ணமும் ரத்தனங்களும் அது பார்த்தா அது கொட்டி கிடக்கிறது, எல்லாம் இருக்கு. அப்போ அவர் சொன்னார் எல்லாம் இருக்கு, ஒண்ணு மாத்திரம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னாரு அவர். என்னதுன்னா அதர்மம்னு ஒண்ணு இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, இத்தனையும் இருந்த இடத்துல தர்மம் இருந்தா நல்லா இருக்குமேங்கிறார். எதர்மோ பலவானு சாதயம் ராட்சசேஸ்வர சாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதான்னு வரும். அதர்மம்னு ஒண்ணு இல்லாட்டா அப்ப இதெல்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதர்மத்தோட எல்லாம் இருந்தா மொத்தம் அழிஞ்சு போயிடும். அதனால அந்த செல்வம் மொத்தமும் அழிஞ்சு போகும்படியாக பெருமாள் பண்ணிட்டார். தேராளும் வாழறக்கன் செல்வம் மாள தன் இலங்கை முன் மலங்க. இந்த தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய இலங்கையானது மலங்க அப்படின்னா கலங்கும்படியாக, இன்னைக்கு கலங்கி போகும்படியாக அப்படின்னு. முன் மலங்க, இவன் ஒழிக்கிறதுக்கு முன்னாடி இவன் கண்ணுக்கு நேர அந்த இலங்கையை கலங்கி போகும்படி பண்ணிட்டான். இலங்கையில ஒவ்வொரு ஆத்திலையும் கூக்குரல் தான், எல்லாரும் கதறுகிறார்கள் அப்படின்னு திருமொழியிலேயே பாட்டு ஒரு மூலியம். அந்த மாதிரி இலக்குவனடை தொழுதோம்லாம் சொல்றா, அந்த ஜனங்கள்லாம் கதறுகிறார்கள். அப்போ இவன் கண்ணுக்கு நேர இவன் என்ன பண்ணா, நான் இந்த லோகத்தை தேவலோகத்தை ஜெயிச்சேன், இந்திரனை ஜெயிச்சேன், அவனை ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்ணுக்கு நேர அவன் ஊர் மக்கள், அவன் நாட்டு மக்களே எல்லாரும் அழும்படியாக பெருமாள் பண்ண. அவனுடைய செல்வம் மொத்தம் அவனுக்கு நேர அழிஞ்சு போகும்படியாக, எல்லாம் அழுது போகும்படியாக பெருமாள் பண்ண. தென் இலங்கை முன்மலங்க செந்தி ஒல்கி, நெருப்பை கொளுத்தி அப்படின்னு அர்த்தம். அந்த இலங்கைக்குள்ள யாருமே வர முடியாதுன்னு சொல்லியிருந்தான். ஏன்னா அந்த இலங்கைக்கு வரணும் தான் நடுவுல, சமுத்திரத்து நடுவில் இருக்கு. யார் சமுத்திரத்தை தாண்டி வரப்போறா அந்த காலத்துல? சமுத்திரத்தை தாண்டி உள்ள வந்தாலும் மலைகள் இருக்கு, மலையை தாண்டி உள்ள வந்தாலும் காடுகள் இருக்கு, காடுகளை தாண்டி உள்ள வந்தாலும் மதில்கள் இருக்கு. இந்த மதில்களை தாண்டி உள்ள வந்து இவனோட யுத்தம் பண்றதுக்கு யாரும் கிடையாது, யாராலையும் முடியாது. அதனால அப்படிப்பட்ட இடத்துல ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. அந்த மதிலை தாண்டி உள்ளுக்குள்ள வந்து உள்ள இலங்கையில தீ வச்சுட்டு போனது. இதுக்கு நிறைய இல்லை, முதல்ல ஆஞ்சநேயர் வந்து வச்சுட்டு போயிட்டார். ஒரு மனுஷன், ஒரு வானரம், ஒரே ஒரு வானரம் இத்தனையும் தாண்டி உள்ளுக்குள்ள வந்து தீயை வச்சு குளிச்சுட்டு போயிருக்கார் அப்படின்னா அப்ப பெருமாளுடைய வைபவம் இது. பெருமாளுடைய வைபவங்கிற எது? தீ வச்சது இருக்கும் இல்லையோ, செந்தி ஒல்கி, நெருப்பை கொளுத்தி வச்சார் ஆஞ்சநேயர் மூலமா அப்படிங்கிறது. இது பெருமாளுடைய வைபவம். பெருமாளுடைய வைபவமா ஆஞ்சநேயருடைய வைபவமா அப்படின்னு கேட்டா பெருமாளுடைய வைபவம் தான் ஆஞ்சநேயருடைய வைபவம். ஆஞ்சநேயர் தானா பண்ணினான்னு சொல்லலையே. அந்த கொளுத்தினதே கூட ராகவசிய பிரபாவேன்னு சொல்ற, பெருமாளுடைய பிரபாவம், சீதையினுடைய தேஜஸ் அப்படின்னா அவரே சொல்ற. அதனால சக்கரத்தாழ்வார் மாதிரி தாங்கிற உதாரணத்துல இங்க சக்கரத்தாழ்வார் போய் சம்ஹாரம் பண்றான்னு வச்சுக்கோங்க, சக்கரத்தாழ்வார் பிரபாவமா இல்ல பெருமாளுடைய பிரபாவமா கேட்டா ரெண்டும் தான். பெருமாளுடைய பிரபாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆஞ்சநேயர்னா பெருமாளுடைய பிரபாவத்தோடு கூட தான் அவர் வந்திருக்கார் இங்க. அதனால அவர் மூலமாக இலங்கையில அக்னியை வைத்தார். இந்த அக்னி தேவனுக்கு ரொம்ப நாளா இலங்கையில பட்னி இருந்துதான். அது வேடிக்கையா சொல்றா ஒரு விஷயம். அக்னி தேவனை பட்டினி போடக்கூடாது பொதுவாக. அதாவது என்ன அர்த்தம்னா வைதிக கர்மங்கள் பண்ணிட்டே இருக்கும், அக்னியில ஹோமங்கள்லாம் பண்ணணும் நிறைய. வெறும் அக்னிக்கு பட்டினி போடக்கூடாது, நிறைய ஹோமங்கள். அக்னியெல்லாம் வச்சு தீ மூட்டி குப்பையெல்லாம் போடுறா இல்லையா, அது அக்னியில அசுத்தத்தை போட்டா அக்னிக்கு அசுத்தத்தை கலக்கக்கூடாது. சுத்தமான நல்ல ஹோம திரவியங்கள் எல்லாம் அக்னியில கொண்டு வந்து சேர்த்து ஹோமங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அக்னிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராவணன் வீட்டுல அக்னிக்கு பட்னி. ஏன்னா அவர் அக்னி பகவான் நினைக்கிறபடி அங்க எதுவுமே பண்ண முடியாது, ராவணன் சொல்றதுதான் கேட்கணும். அக்னியிலேயே ரெண்டு முகம் உண்டு, வேதத்துல வரும். கோரான்யா சிவான்யான்னு வரும். ரெண்டு தனு ரெண்டு தனு இருக்கு அக்னிக்கு. கோரான்யா சிவான்யா, ஒண்ணு கோரமானது, இன்னொன்னு மங்களமானது. மங்களமானதா ஹோம அக்னிக்கு உண்டு, கோரமானதா சில தரம் எல்லாத்தையும் எரிக்கிறது இல்லையோ அது. அந்த கோரமான அக்னி அப்படின்னு இருக்கச்சு அதுக்கு வந்து ஆகாரங்கள்லாம் எதுவும் கிடைக்காமல் அடங்கி ஒடுங்கி இருக்கார் லங்கையில. அப்ப அந்த சமயத்துல இவர் வந்து தீ வச்ச உடனே மொத்தத்தையும் கொளுத்திட்டார். செந்தி சிவப்பான தீ நெருப்பை கொளுத்தி அப்படின்னு. தென் இலங்கை முன்மலங்க செந்தி ஒல்கி, திருவடி மூலமாக கொளுத்தினா மாத்திரம் இல்லை,
அந்த யுத்தத்துல கூட ஒரு நாள் வானர சைன்யங்கள்லாம் இலங்கைக்குள்ள புகுந்து தீ வச்சா ராத்திரி வேலையில அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலே வரும். அது ராத்திரி வேலையில முதல்ல இலங்கைக்குள்ள போகவே முடியாதுன்னு இருந்தது. ஏன்னா கோட்டைக்குள்ள யாரும் நுழைய முடியாது, அங்கங்க காவல்காரர்கள் எல்லாம் இருக்கா, அங்கங்க யுத்தங்கள்லாம் நடக்கிறதுன்னு. ராத்திரி ஒரு நாள் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க வாரங்கள் உள்ள போய் இலங்கையில தீ வச்சுட்டான். பல இடங்கள்ல தீ வச்சாச்சு. அப்ப இலங்கை மொத்தம் 10 டிகிரி இருக்கு. அப்போ எல்லாரும் குய்யோர் கத்தின்னு இருக்கா. அப்ப அவர்கள் தான் அங்கதன் வாழ்க அப்படின்லாம் சொல்லும்படியா ஆயிடுச்சு அவர்களே. அப்ப அந்த மாதிரி தீ வைத்து, இன்னொரு அர்த்தம் செந்தி ஒல்கி. செந்தினா சிவப்பான தீ போன்ற பெருமாளுடைய சரங்கள், ஷரைகி பாவக சன்னிபைகின்னு வரும். பெருமாளுடைய சரம் பட்டா நெருப்பு மாதிரி எரியுமாம். உள்ளுக்குள் நெருப்பு வச்சா எப்படி இருக்கும்? ஒரு சரப்பிரயோகம் பண்ணினார்னா, மார்புல சரப்பிரயோகம் பண்ணினார், எதிராளுடைய மார்புக்குள்ள சரம் போச்சுன்னா அந்த மார்புக்குள்ள நன்னா பெரிய அக்னி அள்ளி கொட்டினா மாதிரி இருக்கும் அப்படின்னு ராமாயணத்திலே வரும். அதனால இலங்கையில எல்லா இடத்துலயும் சர வருஷங்களாலே எல்லா இடத்துலயும் அக்னியை கொட்டியிருக்கார் பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். தேராடும் வாழறக்கன் செல்வம் மாளா தென் இலங்கை முன்மலங்க செந்தி ஒல்கி. முன்மலங்கன்னு சொன்னபடினால முன்னாடி இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராவணனையும் சம்ஹாரம் பண்ணி அப்படின்னு போரா. அடுத்த கிருஷ்ணாவதார சரித்தம். போராளன் 1000 தோள் வாணன் மாட ஒரு கடலை அரண் கடந்து புக்குமிக்க. அங்க பானாசுரன் அவன் போராளனா, போர் பண்றதே தனக்கு வேலையை நடிச்சுட்டு இருக்கான். யார் யார் என்னென்ன வேலை பண்றாளோ அதை வச்சுதான் சொல்றோம். வேலை பண்றவன் வேலைக்காரன் அப்படிங்கிறோம் இல்லையா? என்ன வேலை பண்றாளோ அந்த வேலையை வச்சுட்டு அவ பேரெல்லாம் நாம சொல்றோம். வாயிர் காப்பாளன் பண்றானா வாயிர் காப்பாளன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. இவன் என்ன வேலை பண்றான்னா போராளன். ஏன்னா 1000 கை இருக்கு. இந்த 1000 கையை வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. அதனால 1000 கை இருப்பா, யுத்தம் பண்ணிட்டே இருப்பா. ஏன்னா நமக்கே அதிகமா இருந்தா ஆபத்து. அடிக்கிறது தான் சொல்லுவேன். எதுவுமே திட்டமா இருந்தா நல்லது. 2 கை இருக்கோ ரொம்ப நல்லது. 2 கைக்கு பதிலாக 6 கை இருந்து வச்சுக்கோங்க, நம்ம வெறும் இருக்க மாட்டோம். அதை வச்சு யாரை ஹிம்சை பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கோம். அதான் பெருமாள் திட்டமா கொடுத்திருக்கார். இவனுக்கு சிவபெருமான 1000 கை கொடுத்தார். இவன் அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டான். பாராயம் அமைக்கும் புஜை, எதுக்கு எனக்கு 1000 கை கொடுத்துருன்னு கேட்டான். ஏன்னா 1000 சுமக்கிறது யாரு வெறும் சுமக்க முடியுமா? என்னப்பா இப்படி கேட்கற அப்படின்னா, பின்ன 1000 கை வச்சுன்னு வெறும் உட்கார முடியுமா? 2 கை வச்சுட்டு வெறும் உட்கார முடியல. 1000 கையில கையை கட்டிட்டு வெறும் உட்கார்றதா? நான் யுத்தம் பண்ணணும்னா நான் யுத்தம் பண்ணணும். 1000 கை இருக்கும் இல்லையோ, 1000 கைக்கு காரியம் வேணும். நான் யுத்தம் பண்ணணும். எனக்கு யுத்தம் பண்றதுக்கு யாராவது 1000 கையோட நான் யுத்தம் பண்ணுவேன். என் கூட யுத்தம் பண்றதுக்கு யார் இருக்கா? காமியும் நான் சிவன் கிட்ட போய் என் கூட யுத்தம் பண்றதுக்கு யார் இருக்கா? பூலோகத்துல யாரும் இல்லையே. நான் 1000 கையோட ஒரே சமயத்துல 500 அஷ்டப்பிரயோகம் பண்ணுவேன். 2 கையோட யுத்தம் பண்ணோடலாம் யுத்தம் பண்றதுக்கு நான் தயாரா கிடையாது. என் கூட யுத்தம் பண்றதுக்கு யார் இருக்கா? நீ பாட்டுக்கு 1000 கை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தா கை வச்சுன்னு வெறுமை இருக்க முடியல. நான் யாரோட யுத்தம் பண்றது அப்படின்னா, சிவன் பார்த்தா உன்னோட யுத்தம் பண்றதுக்கு ஒருத்தர் வருவார் இப்போ அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா பெருமாள் பார்த்து பாருன்னு தெரியும். எப்பவுமே சிவன் வரம் கொடுக்கறதோட சரி, அதுக்கப்புறம் பாத்துக்கிறதுலாம் பெருமாள் தானே. அப்படிதானே? 1000 கையை கொடுத்தவரே அவர் தான். ஆனா கொடுத்துட்டோம், பிரம்மா வரம் கொடுத்து தவிச்சா மாதிரி சிவன் இவனுக்கு 1000 கை கொடுத்துட்டோம், இவன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறான். சரிதான், பெருமாள் பார்த்துப்பாரு அப்படின்னு. அதுதான் கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் வரான் அப்படி. இப்போ போராளன், அதனால போராளன் ஆயிட்டான். இத்தனை கையை கொடுத்தான்னு அவன் வேற என்ன பண்ணுவான்? அப்ப யுத்தம் பண்றதே காரியம் அப்படின்னு ஆயிட்டான். போராளன் 1000 தோள் வாணன் மாள. 1000 தோளோட வாணாசுரனோட கண்ணன் யுத்தம் பண்றான். வாணன் மாள, வாணன் மாண்டு போகும்படியாக. அதாவது பானாசுரனுடைய கைகளை எல்லாம் மறுத்தான்னு வரும். அவனை கொல்லல. ஏன் கொல்லல? பிரகலாதனுடைய பேரன்கிறபடினால கொல்லல. பிரகலாதனுடைய வம்சத்துல வந்திருக்கார். அதனால சாட்சாத் பேரன் இல்லை, கொள்ளு பேரன். அதனால சரி, பிரகலாதனுடைய கொள்ளு பேரன்கிறதுக்காக கொல்லாம விட்டுட்டார். ஆனா மாலன் போட்டிருக்காரு இங்க. வாணன் மாண்டு போகும்படியாக அர்த்தம். அதான் அவன் கையை எடுத்துட்டபடினால 1000 கை இருக்கணுங்க, 1000 கை போயிட்டு சொல்லி மொத்தமும். அதுக்கப்புறம் சொல்ல இதுக்கு செத்தே போயிருக்கலாங்கிறான். அதாவது 1000 கை இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை.
ஒருத்தனுக்கு 1000 கை என்ன அளவு கை யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியில மொத்தம் போயிடுத்து வச்சுக்கோங்க, அது பெரிய அவமானம் இல்லையா? இதுக்கு உயிரே போனா கூட பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால்தான் அவன் மாண்டு போகும்படியாக அவன் மரணத்தை காட்டிலும் கேவலமான ஒரு நிலையை அவனுக்கு கொடுத்து ஒரு கடலை அரண் கடந்து குமிக்க அவனோட யுத்தம் பண்ணுவதற்காக ஒரு கடலை அரண் கடந்து, ஒரு கடல் எப்பொழுதும் அலையோடு இருக்கக்கூடிய கடல் அப்படிங்கிற அரணை கடந்து உள்ளுக்குள்ள போய், அவன் ராஜ்யத்துக்கு உள்ளுக்குள்ள போனோம்னா கூட கடலை தாண்டி உள்ள போகணும் போல இருக்கு. அப்படியே அலையோடு இருக்கிற கடலை தாண்டி உள்ளுக்குள்ள போய் கடந்து புக்கன உள்ள பிரவேசம் பண்ணி அப்புறம் மிக்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கிறான். வீரஸ்ரீயாலே மிக்கவன், விஜயஸ்ரீயும் வீரஸ்ரீயும் மிக்கபடியும் சொல்ற. அங்க போய் வீரஸ்ரீயோடு கூட இருந்து அவனை யுத்தம் பண்ணி அவனுக்கு சகாயத்துக்கு வந்தவர்கள் தான் சிவபெருமான் முதலானவர்கள்லாம், அவர்களையும் ஜெயிச்சு கடைசியில எம்பெருமான் விஜயஸ்ரீயோடு கூட அங்கே இருந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு கடலை, அதனால என்னாச்சு, போராளன் 1000 தோள் வாணன் மாள ஒரு கடலை அரண் கடந்து புக்குமிக்க அப்படின்னு. இப்போ இதெல்லாம் இப்ப எதுக்காக சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, பாராளன் அப்படி உலகத்தை ரட்சிப்பவன். இப்ப இந்த பெண் தான் சொல்லிட்டு இருக்கா இந்த திருநாமங்களை எல்லாம். பெண் இதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, உபன்யாசம் பண்ண மாதிரி பெருசா சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னா, எப்படியெல்லாம் எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படிங்கறதுல ஈடுபட்டு அவள் சொல்றான். பாராளன் அப்படின்னா பூமியை ரட்சிக்கிறவன். ஏன்னா பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடிய வானாசுரன் போன்றவர்களை அழிப்பதற்காக தான் கிருஷ்ணாவதாரம். அதே மாதிரி பூமிக்கு மகாபாரமா இருக்கக்கூடியவன் தான் ராவணனும். ஏன்னா பூமியில இருக்கிறவர்களை பூசுரர்களை எல்லாம் துன்புறுத்துகிறான் அப்படின்னு வருது. பூமியில இருக்க பிராமணர்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அதனால ராவணனை கொன்னார் அப்படின்னா பெருமாள் பூமியை ரட்சிக்கிறான். பாணனை கொன்னாள் அப்படின்னா பெருமாள் பூமியை ரட்சிக்கிறான். அதனால பாராளன் அப்படின்னா பூமியை ரட்சித்தவன் அப்படின்னு அர்த்தம். போராளன் 1000 தோள் வாணன் மாள, ஏன்னா இவாளை கொன்னாதான் ரட்சிக்க முடியும்னா, அப்போ ராவணனுக்கு 20 கை, பாணாசுரனுக்கு 1000 கை, ராவனுக்கு 10 தலை, அப்படிலாம் பாக்குறோம் முடியும். இதெல்லாம் விசேஷமா இருந்து கடைசியில் அவர்கள்லாம் அனர்த்தத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால கொல்ல வேண்டியதாக பெருமாளுக்கு போயிடுது அப்படின்னு ஆயிடுது. ராவணனுக்கு 20 கை இருந்தது இல்லையோ, அந்த மாதிரி 20 கை நமக்கு இருந்தா பரவாயில்லன்னு ஒருத்தார். ஏன்னு கேட்டா 20 கையால அஞ்சலி பண்ணலாமே, 20 கையால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாமே அப்படின்னு தானே தோணும். அஞ்சலி பண்ணச்ச 2 கையால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 20 கை இருந்தா 20 கையால அஞ்சலி பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். 1000 கை இருந்தா 1000 கையால அஞ்சலி பண்ணா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சட்டுன்னு தோணாது போல இருக்கு. அதான் திட்டமா பெருமாள் கொடுத்திருக்க. 1000 கை இருந்தா இதை வச்சு நீ இப்படி யுத்தம் பண்ணலாம் தான் தோணிட்டு அவனுக்கு. 20 கை இருந்தா ராவணன் அதை வச்சுன்னு என்னென்ன யுத்தம் பண்ணலாம் தான் அவனும் நினைக்கிறான். இல்லாட்டா ஒரு அஞ்சலி பண்ணுன்னு தானே சொல்ற. ஒரு அஞ்சலி பண்ணா பெருமாள் கிட்ட போய் ஒரு அஞ்சலி பண்ணார்னா மொத்தம் முடிஞ்சு போயிடுமே, யுத்தமே நிற்காமல் கடைசியில பெருமாளோட சேர்ந்து இருக்கலாமே. ஆனால் போராடும் வாழ் அரக்கன் செல்வம் வாழ, அவனுடைய செல்வம் மொத்தமும் மாண்டு போச்சு. 20 கை இருந்து என்ன பிரயோஜனம்? வாரணம் பொருத மார்பும் வரைனை எடுத்ததோடும் கிம் புஜை சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் வரும். என்ன 20 புஜங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்ப்பா? கடைசியில் மொத்தமும் எல்லாம் போச்சே. பெருமாள் என்ன இன்று போய் நாளை வான்னு அனுப்பிச்சுட்டாரு. அவனை தரையில நிக்க வச்சு ராவனுடைய ஐஸ்வர்யம் போச்சு மாத்தம் இல்ல, அவனுடைய ஆணவத்தை ஒழிச்ச. முதல்ல அவனுடைய அவனுடைய தேரு, அவனுடைய வாள் உட்பட என்னென்ன பெருமை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டான். தேர்ல இருக்க சாரதி போயிட்டான், தேர்ல இருக்க குதிரைகள் போயிடுத்து, தேர்ல இருக்க கொடியை அறுத்தார், அந்த தேரையே துவம்சம் பண்ணார். அவன் கீழே வாளை எடுத்தான், அந்த வாளை சின்ன பின்னமாக்கினார். அதுக்கப்புறம் வேற ஆயுதம் எடுத்தான், எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கினார். ஆயுதம் எதுவும் தலையில இந்த கிரீட்டத்தை தள்ளினார். தரையில நெடுந்தரையில பூமியில தரையில ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஒரு தேரு எதுவும் இல்லாமல் நிற்கிறான். என்னத்தை யுத்தம் பண்றது? அஸ்திரமும் கிடையாது, வில்லெல்லாம் உடைச்சுட்டார், எல்லாம் போயிடுது. ராவண கையில வில் இருந்து அந்த வில்ல உடைச்சுட்டார். அந்த சமயத்துல பெருமாள் அவனை பார்த்து இன்று போய் நாளை வா அப்படின்னு நான் ஆஸ்வாச நெர்யாகி ரதி தன்வி, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வேற தேர் எடுத்துன்னு வா அப்படின்னு. தேராளும் தானே நீ, போய் வேற தேர் எடுத்துன்னு வா, நாளைக்கு வரைச்ச வேற தேர் எடுத்துன்னு வந்து யுத்தம் பண்ணுங்க.
அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் ராவணன் நடந்து போனானே பார்க்கலாம். இலங்கைக்கு 2 பக்கம் ராட்சசர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ண முடியும்? மகாராஜா வந்தான்னா ஜெய் விஜய் பவான்னு சொல்லி அவருக்கு வழி விட்டு இருந்தவாள்லாம் இப்ப மகாராஜா தலை குனிஞ்சு நடந்து போறார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. எல்லாம் உச்சுன்னு குத்தின்னு இருக்கா. அவ்வளவுதான் முடிஞ்சு. தேராளும் வாழறக்கன் செல்வம் ஆள, அவனுடைய செல்வம்னு என்ன நினைச்சிட்டு இருக்கானோ இலங்கை நகரம் மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு இருக்கக்கூடிய 20 கை, அவனுக்கு இருக்கக்கூடிய ஆணவம், அதெல்லாமும் எல்லாத்துக்குமே அவன் வரம் வாங்கி வச்சிருக்கான். அந்த வரமும் போச்சு. இப்போ பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கி வச்சிருக்கான். இப்போ உரைக்கிறது எல்லாம் தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் யாராலும் எனக்கு வதம் வரக்கூடாதுன்னா யாரும் இல்ல, மனுஷர்களும் குரங்குகளும் வந்திருக்கான். இத அனுமான் முன்னாடி சொல்றாரு. சுந்தரகாண்டத்திலே ஒரு விஷயம் வரும். ராவண சபையில ஹனுமான் போய் பேசுறாரு சீதாதேவியை பார்த்தப்புறம். அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, ராவணா நீ ஒரு வரம் வாங்கி வச்சிருக்க, அதுல தேவ, யக்ஷர, கிண்ணற, கந்தர்வ, அசுரர்கள், ராட்சசர்கள் யாராலையும் எனக்கு வதம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். குரங்கால வரம் வரக்கூடாதுன்னு கேட்கல. ஒரு வானரத்தினால எனக்கு வதம் வரக்கூடாதுன்னு கேட்கல முடியும், கேட்கல, விட்டுட்டேன். ஆனா பாரு, சுக்ரீவ மகாராஜா வரப்போறாரு இங்க, அவர் கையால் தான் உனக்கு வதங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனால் வானரத்தை விட்டுட்டியே, சுக்ரீவஹா ந தேவஹா, சுக்ரீவன் தேவன் இல்ல, ராட்சசன் இல்ல, வானரம் வரப்போறான் அப்படின்னு முன்னாடியே எச்சரிக்கை விட்டுருக்க. அந்த மாதிரியாக இவனுடைய செல்வம், நான் வரம் வாங்கின செல்வம் வச்சுருக்கான், அதுவும் போயிடுத்து. தேராளும் வாழறக்க, அந்த மாதிரி அவாளுக்கு பானாசுரன் உட்பட அவாளுக்கு அந்த அந்த ஒரு செருக்கு இருக்கும், அதை ஒழிக்கிற, அதை ஒழிச்சு உலகத்தை ரட்சிக்கிற, அதான் பாராளன் அப்படின்னு. தேராளும் வாழறக்கன் செல்வம் ஆள தென் நிலங்கி முன் மலங்க செந்தி ஒல்கி போராளனாயிரம் தோல் வாணன் மாள ஒரு கடலை அரண் கடந்து புக்குமிக்க பாராளன், உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியவன், துஷ்டர்களை ஒழித்து உலகத்தை ஆளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பாரிடந்து பாறை உண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறை ஆண்ட பேராளன், பூமியை பத்தி என்னெல்லாம் பெருவாள் பண்றான்னு ஆழ்வார்கள் அடிக்கடி சொல்ற வழக்கம். ஸ்ரீ வராக அவதாரத்திலே இடந்தவன், திருக்குண அவதாரத்திலே அளந்தவன் அப்படின்லாம் இருக்கு. பாரிடந்து, இப்போ ராமாவதாரத்துல இப்போ பூமியை ரட்சிச்சார், கிருஷ்ணாவதாரத்துல ரட்சிச்சான்னு இருக்கட்டும், வராகாவதார ரட்சணம் பாருங்க, இதெல்லாம் காட்டிலும் முக்கியமானது. ஏன்னு கேட்டா பூமி மொத்தமும் சமுத்திரத்துக்குள்ள அழிந்த போது, மொத்தமா பூமியே பாதாளத்துக்குள்ள அழிந்த போது தான் ரட்சிச்சார் அப்படின்னா அவர் இதை ரட்சிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், பூமியினுடைய சுரூபத்தையே ரட்சிச்சு கொடுக்கிறவர். பாரிடந்து பாறை உண்டு, பூமியை ரட்சிச்சு பூமாதேவியை விவாகம் பண்ணிட்ட எம்பெருமான் பாராளன் பாரிடந்து பாறை உண்டு, அப்புறம் பூமியை உண்டு அப்படின்னு. அது பிரளய காலத்துல ரட்சிக்கிறன்னா என்ன பார்த்தா மொத்தம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த பூமியை மொத்தம் அழிஞ்சு போயிடுவான்னா அழியாதபடி அதை முழுகிட்டார் பெருமாள். தன் வயத்துக்குள்ளே வச்சு ரட்சிச்சு மறுபடியும் வேணுங்கிற போது உமிழ்ந்துக்கலாம் அப்படின்னு. பாறை உண்டு பாருமிழ்ந்து, அப்போ மறுபடியும் திருப்பி அதை சிருஷ்டிக்கணும்னா அது தன் வயத்துக்குள்ள இருந்தாதான் திருப்பி சிருஷ்டிக்க முடியும். வெளியில இருந்தா நினைச்சு ஒழிஞ்சிடும் போல இருக்கு. அதனால தானே தன் வயிற்றுக்குள்ள வச்சுருந்து மறுபடியும் திருப்பி அதை வச்சு சிருஷ்டிக்கிற. அப்புறம் பாரளந்து, இது முக்கியமானது திருவிக்கிரம அவதாரத்துல. அதாவது அழகா என்ன சொல்றான்னு கேட்டான்னா, யாரும் போய் பிரார்த்திக்காமலே இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. எம்பெருமானே நீ திருவிக்கிரமாரம் எடுத்து உலகை அளந்து என்னுடைய சிரஸ்லே உன் தலையை வைக்க வேணும்னு யாராவது கேட்டாள? ஆனா வைக்கிற. எம்பெருமானே நீர் பூமியெல்லாம் சிருஷ்டிக்கணும், ஜனங்களை எல்லாம் சிருஷ்டிக்கணும்னு யாராவது கேட்டாளா? பெருமாளே சங்கல்பிச்சார், பெருமாளே சிருஷ்டிச்சார் தான் வேதம் சொல்றது. யாராவது ஒருத்தர் போய் கேட்டு சிருஷ்டிச்சாருங்கிறது இல்லை. அதனாலதான் இதெல்லாம் நிர்ஹேதுக்க கிருபாங்கிற சுவாமி தேசிகன் சொல்றார். நிர்ஹேதுக்க கிருபா அப்படின்னா ஒருத்தர் கேட்டு செய்கிறது இல்லை, பெருமாளே செஞ்சு கிருபையோட பண்ணக்கூடியது. பூமியை சம்ஹாரம் செய்தல், பூமியை சிருஷ்டித்தல், இதெல்லாம் பெருமாளே பண்றது. அதனால பாரிடந்து பாறை உண்டு பாருமிழ்ந்து பாரளந்து, இதெல்லாம் இவரே சொல்ற. அபேட்சை இந்த அபேட்சை இல்லை, அபேட்சை யாரு கேட்கல,
கேட்காமலே பெருமாள் பூமியை தானே அளக்கிறார், அளந்து எல்லார் தலையிலையும் தன்னுடைய திருவடியை வைக்கிறார் அப்படின்னு. பாறை ஆண்ட, பூமியை ஆண்டவன் அப்படின்னு இத்தனை விதமாக ஆண்டவன் அர்த்தம். பாறை ஆண்ட பேராளன், இப்படிப்பட்ட ஒரு பெருமை படைத்தவன் எம்பெருமானுடைய குணச்சேஷ்டிதங்கள் இப்படிப்பட்ட பெருமையோடு கூடிய பேருடையவன் அர்த்தம் சொல்லலாம். பேர்னா திருநாமங்கள் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அநேக திருநாமங்கள். இதனால பூமியில 3 அடி எடுத்து அளந்தபடினால திருவிக்கிரமன் அப்படின்னு பெயர். இப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. பூவராகன் அப்படின்னு பெருமாளுக்கு பெயர். ஆக ஆழ்வார் சொல்ற மாதிரி நம்ம ஆழ்வார் பல இடத்துல சொல்ற இல்லையா, உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் தான் சொல்ற. இந்த பாசுரத்துல என்ன விசேஷம் கேட்டா, ஒன்னையும் பார்னு போட்டிருக்கா பாரு. இத பாரு, நாம பார்க்க வேண்டியது என்ன கேட்டான்னா, பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பார் அளந்து பாறை ஆண்டன். மொத்தமாக பாறைனா உலகத்தை, பூமியை உண்டு உமிழ்ந்து கடந்தும் இடந்தும் நின்றான் ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்படியே சொல்லிட்டு போலாம். ஆனா ஒண்ணு ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, ஒண்ணு நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டா, நம்ம இருக்கிற பூமி இருக்குள், அந்த பூமியை எப்படி எல்லாம் ரட்சிக்க. பாருனா ஏதோ ஒரு வெளி விஷயம் இல்லை, நம்மளுடைய பூமி, நமக்கு ஆகாரம் கொடுக்கிறது இந்த பூமி, நாம ஸ்திரமாக இருப்பது இந்த பூமியில, நமக்கு எல்லாமே இந்த பூமி தானே. நமக்கு ஜலமோ, நமக்கு ஆகாரமோ, நமக்கு இருப்போ எல்லாமே பூமியில் தானே இருக்கு. அந்த பூமியை அப்படின்னு நம்ம பூமியை அவன் இழந்தவன், நம்ம பூமியை அவன் அளந்தவன், நம்ம பூமியை அவன் ரட்சிப்பவன் அப்படின்னு இந்த பூமின்னு சொல்லும்போது நம்ம பூமின்னு ஒரு அர்த்தம் கூட இருக்கணும். நாங்க ஏதோ வெளி விஷய கதையெல்லாம் பேசிட்டு இல்லை. ஸ்ரீவைகுண்ட நிர்வாகனோ, திருப்பார்கடல்ல இருக்கிறவன் அப்படின்னோ, ஸ்ரீவைகுண்டத்துல நித்திய சூரிகளை ரட்சிப்பவன் அப்படின்னோ, திருப்பார்கடல்ல தேவர்களை எல்லாம் ரட்சிப்பவன் அப்படின்னோ அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இல்லை. நம்மளுடைய பூமியை இந்த பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பார் அளந்துன்னு அதுக்காக ஒன்னையும் சொல்றார். இதை பாரு இந்த பூமியை. பாறையாண்ட பேராளன், பேர் ஓதும் பெண்ணவன் மேல், அவனுடைய பேர், அவனுடைய திருநாமங்கள், இந்த மாதிரி அவன் பூமியை ரட்சிச்ச பிரகாரத்தை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட ரக்ஷகன்னு சொல்லி அவனுடைய பெயரை சொல்றா ஒரு பெண் அப்படின்னா வேற என்ன வேணும்? வேற ஏதாவது ஒருத்தனுடைய பெயரை சொல்றாளா? உபயோகம் இல்லாதவன் பெயரை சொல்லிட்டு இருக்காள? இல்லையே. ரக்ஷகன் அப்படின்னே பெயர் எடுத்தவங்க சொல்லிருக்கான் இல்லையோ, அவனுடைய பெயரைத்தானே சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு தாயார் அதனாலே சந்தோஷப்படும்படியாக தாயார் இருக்கிறார். பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல், அந்த எம்பெருமானுடைய பேர், அந்த பேரும் 1-2 பேர் இல்லை, பேராயிரமுடையான்னு சொல்லும்படி ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த பெயர்களை ஓதும்னா அத்தியனம் பண்ணும் அர்த்தம். அத்தியனம் பண்றவா திருப்பி சொல்லிட்டு இருப்பான். அத்தியனம் பண்றவாள் ஒரு தடவை சொல்லிட்டு விட முடியாது. வேதாத்தியனம் பண்றவாளை பார்த்தா தெரியும். சந்தை சொல்வா, திரு சொல்வா, குரு சொல்வா. சந்தை அப்படின்னா வாத்தியார் சொல்லிச்சு 2 வாட்டி திருப்பி சொல்லணும். திரு சொல்றது அப்படின்னா அந்த சந்தையெல்லாம் ஒரு 10-15 நாள் சொல்லி ஓரளவு வந்தப்புறம் அதை 10 வாட்டி சொல்லணும். தினமும் 10 வாட்டி சொன்னாதான் மனப்படமாகும். அதுக்கப்புறம் உரு சொல்லணும்னா தினமும் 3 வாட்டி சொல்லணும். 10 வாட்டி சொல்லி முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்துடும் இல்லையோ. ஒரு 10 நாள் ஆச்சா இந்த பாடம் முடிஞ்சு அடுத்த பாடம் வந்துடும். அப்ப அந்த பழைய பாடத்துல உரு சொல்லணும், 3 வாட்டி சொல்லணும். அப்புறம் அதெல்லாம் உரு சொல்ல முடிஞ்சு தினமும் பிரம்மயுத்தியம் சொல்லணும். தினம் ஒரு தடவையாவது சொல்லணும். ஆவர்த்தியின் பேர் ஒரு தடவை சொல்றது. அதுக்கப்புறம் பிரம்மயுத்தியம் சொல்லணும்னு கடைசியில வாழ்நாள் வரைக்கும் சொல்லிட்டே தான் இருப்பா. மற்ற கல்விகள் படித்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி விடுவார்கள். படிச்சாச்சு புத்தகத்தை மூடி வச்சிருவா. வேதம் அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பா, சாகர வரைக்கும் சொல்லிட்டு இருப்பா. மகரிஷிகள்லாம் அப்படிதான் பண்ணா. இப்பொழுதும் வேதாத்தியனம் பண்ணினவர்கள் வைதிகர்கள் எல்லாருமே இப்பொழுதும் அங்கங்க பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. ஆத்துல உட்காந்து சொல்லிட்டு இருப்பான். ஆத்திலே உட்காந்து சொல்லிட்டு இருப்பான் நட்டா கூட. இதுதான் ஓதும்னு பெயர். விடாமல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அவை அவருடைய வச்சனம் இருக்கு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அந்த மாதிரியாக ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பெண்ணும் அந்த மாதிரிதான். எம்பெருமானுடைய திருநாமத்தை வாயால சொல்றா இல்ல, பேர் ஓதும் அப்படின்னு. அதான் திருநாமங்கள் எத்தனையும் இடைவிடாமல் பேச வல்லவள். காலக்ஷேபார்த்தமாக பகவத் குண ஜேஷ்டிதங்கள் இத்தனையும் அவகாகித்து அனுபவிக்க வல்லவள்.
அதனால இந்த திருநாமங்களை எல்லாம் விடாமல் பேசிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பெண். இந்த பெண்ணை என்ன சொல்லலாம்னா, பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே அப்படின்னு. இவளை சொல்லணும்னா இந்த மண்மேலே வந்த பெருந்தவத்தல்னு சொல்லணும். பெருந்தவத்தல்னா பெரிய பாக்கியமுடையவர்கள் அர்த்தம், பெரிய தபஸ் பண்ணவர்கள் அர்த்தம். பெரிய தபஸ் பண்ணவர்கள் பெரிய இடத்துல தானே இருக்கணும். அவ மேல சீவை கொண்ட லோகத்திலேயோ இல்ல திருப்பார்கடல்ல சனகாதிகள்லாம் இருக்கா இல்லையோ, ஒண்ணு சீவை கொண்ட லோகத்துல நித்திய சூரிகள் மாதிரி இருக்கணும், இல்ல திருப்பார்கடல்ல இருக்கிற சனக சனந்தாதிகள் போல யோகிகள்லாம் இருக்கா இல்லையோ அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் மண்மேல் நாம இருக்கிற மண்ணுல வந்திருக்காவ, மண்ணுல இருக்கக்கூடிய பெருந்தவத்தல் அப்படின்னு சொல்லணும். இவளை பூமியிலே இருக்க செய்தே நித்திய சூரிகள் பரிமாற்றத்தை உடையவள் அப்படின்னு சொல்லணும். பூமியில இருக்கா. உண்மையில என்ன கேட்டானா, நித்திய சூரிகள் அழகா சொல்ல, நித்திய சூரியில இருந்து யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு இங்க வந்துட்டாளா, பூமிக்கு வந்திருக்கா, அவதாரம் எடுத்திருக்காளான்னு ஒருவேளை இவளை பார்த்தா அப்படி தோன்றுறது. ஓயாதல் இவள் எம்பெருமான் திருநாமத்தை சொல்வதை பார்த்தால் நித்திய சூரிகள் கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவள் பிரிந்து இங்க வந்து அவதாரம் செய்திருக்கிறாளோ தோன்றுது. அப்படிதான் எனக்கு தோன்றதுன்னு தாயார் சொல்றா. இல்ல என்ன கேட்டான்னா, நித்திய சூரிகள் பரிமாற்றத்தை உடையவள் மண்ணுல தான் இருக்கா, ஆனா இவருடைய சுவாவங்கள் இவருடைய நடத்தைகள் எல்லாம் பார்த்தா நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் சேசலாமே. அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இவள சாதாரண பூமியில இருக்கிற பெண் சொல்ல முடியுமா? மற்ற பெண்கள் எல்லாம் மாதிரி இல்லை அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்னாக நம்ம என்ன முடியுமா அப்படின்னா, இவர் சொல்ல பிறந்து வைத்தே அயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறார் மூலம் பிள்ளான் சாதிக்கிறார். திருவாய்மொழியை பற்றி சொல்லச்ச கடைசியில இந்த கடைசியில திருவாய்மொழியில கடைசி பாட்டு இருக்கும் இல்லையோ, அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோவன் சொன்ன அவா விலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவா விலந்தாதிப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. அவர்கள் பிறந்தார்கள், ஆனால் உயர்ந்தே பிறந்தார்கள். உயர்ந்து சாதாரண பிறந்திருக்கான எல்லாரும் மாதிரி பிறந்திருக்கான்னு நினைக்காதவங்க, உயர்ந்தே பிறந்தார்கள் அப்படின்னா. உயர்ந்தே பிறந்தார்கள்னா என்ன அர்த்தம்னா, இங்க பிறந்திருந்தா கூட நித்திய சூரியலுக்கு சமமாக உயர்வானவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா பிள்ளான் அந்த அர்த்தம் சொல்லல, நித்திய சூரிகளை விட உயர்வானவர்கள். பிறந்து வைத்தே அயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் என்கிறார் அப்படிங்கிறார். ஏன் இப்படி சொல்றாருன்னா, விண்ணுள்ளாரிலும் சீரியரேன்னு ஆழ்வார் சொல்லிருக்கார் திருவிருத்தத்துல. அதனால விண்ணுள்ளே, அதாவது விண் அப்படின்னா சீவை குண்டம், அந்த விண்ணுள்ளே இருப்பவரை காட்டிலும் இவர்கள் சீரியர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு ஆழ்வார் சொன்னதாக அடிப்படையை வச்சுண்டு நித்திய சூரியர்களை விட உயர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அந்த மாதிரி இந்த பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல், இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய நித்திய சூரியன் சொல்லணும். அதாவது நித்திய சூரிய யாரோ ஒருத்தர் இந்த மண்ணில் வந்து அவதாரம் பண்ணிருக்காளோ, இல்ல இந்த மண்ணுல இருப்பவளே இங்க வந்தவளே தானே சாதாரண பெண் இல்லாமல் இவள் நித்திய சூரியாக இருப்பவளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும் நம்ம. அதை தவிர வேற எந்த விதமா சொல்ல முடியும் இவளை? மண்மேல் பெருந்தவத்தல் என்றல்லால் உண்மையில பார்த்தான்னா நித்திய சூரியன் கூட சொல்லக்கூடாது, இன்னும் மேற்பட்ட விண்ணுள்ளாரிலும் சீரியர் அப்படிங்கிற ரீதியில இன்னும் மேற்பட்டவளாக இவளை சொல்ல வேண்டுமே. அதை தவிர வேற சாதாரணமாக சொல்ல முடியுமா? ஆகையினாலே தாயார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இவளை இத்தனை நாள் நான் சொன்னதெல்லாம் இவள் வெளி விஷயத்திலே ஆசைப்பட்டு இருந்தால் அது வந்து இவளை நான் கோபித்துக் கொள்கிறேன், இவள் மேலே தோஷம் சொல்கிறேன் அர்த்தமாகும். ஆனால் ஆத்மாவுக்கு ஏற்ற விஷயதான எம்பெருமான் அதுவும் பாராளன், உலகத்தை எல்லாம் ரட்சிப்பவன் ஒருத்தன், அவனிடத்திலே ஈடுபட்டு இவள் இருக்கிறபடியினாலே இவளை நான் உயர்த்திதான் சொல்வேன். இவள் பெருந்தவத்தல், மகாபாகியசாலி, இவளை பெற்ற நானும் ஒரு பெருந்தவத்தல் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் வேற எந்த விதமாக இவளை சொல்வது என்பதாக தாயார் சொல்லி முடித்துக் கொள்கிறார். அதனாலே ஒரு பெருமையோடு கூட தாயார் முடித்துக் கொள்கிறார். இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானை ஆசிரியத்தவர்களுக்கு வெளியில லோகத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் அவளை பற்றி வேறு விதமாக இந்த விதமாக அந்த விதமாக ஏதாவது சொன்னா கூட, ஆனா ஆசிரியத்தவர்கள் அவர்களுக்கு வகுத்த விஷயத்திலே அவர்களுக்கு ஈடுபாடு அப்படின்னு இருக்கிறபடியினால, அதுவே அவர்களுக்கு காலக்ஷேபமாக போகிறபடியினாலே
அதிலே அவர்களுக்கு எந்த குறையும் வராமல் இருக்கும். அதுல திருந்த வேண்டியவர்கள் இவர்களை பற்றி யாரு சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் திருந்த வேண்டியவர்களை தவிர இவர்கள் கிடையாது. அவ என்ன பண்ணுவாங்க கேட்டா இவ்வளவு திருத்தறேன்னு ஆரம்பிப்பா. எம்பெருமானை ஆசிரியத்தவர்கள் இருக்கா இல்லையோ, அவ இந்த மாதிரி சில சமயம் அதிகமான ஈடுபாட்டோடு கூட அங்க எங்க கோயிலுக்கு போடுவதும் ஓடுவதும் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஆத்துக்காரியத்தெல்லாம் ஈடுபடாமல் அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்காள் அப்படின்லாம் சில பேர் தோஷங்கள்லாம் சொல்வார்கள் இல்லையா. அதெல்லாம் இவர்களுடைய காலக்ஷேபத்துக்கு அதெல்லாம் தடையாகாதபடி எம்பெருமான் பார்த்து கொள்வான். இவர்களுடைய காலக்ஷேபம் இவர்களுடைய கைங்கரியம் இதற்கெல்லாம் தடையாகாதபடி எம்பெருமான் பார்த்து கொள்வான். அவர்களே ஒரு காலத்திலே பெருந்தவத்தல் என்றல்லால் பேசலாமே என்று சொல்லும்படியான நிலை வரும். இதெல்லாமே பகவத் கைங்கரிய பலர்களுக்கு சாதாரணமா சகஜமான ஒரு விஷயம் என்பதாக ஒன்று சொல்ற. எம்பெருமானியே சாதனமாக நினைப்பதற்கானபடினாலே ஐயோ இவ என்ன நினைச்சிருந்தா என்ன பண்றது, அவ என்ன நினைச்சிருந்தா என்ன பண்றது, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் யார் என்ன நினைச்சிருந்தா எனக்கு என்ன. எம்பெருமானுக்கு காலக்ஷேபம்னா என்ன கேட்டான்னா இதெல்லாம் உபாயமா பண்ணலையேவா, உபாயமா பண்றதா இருந்தா நீங்க இந்த உபாயம் பண்ற அந்த உபாயம் பண்ணலாம் கேட்பா. பகவான் தான் உபாயம், வேற உபாயம் கிடையாது. அதனால இது பண்றதெல்லாம் மொத்தமுமே காலக்ஷேபமே தவிர, காலக்ஷேபம்னா பொதுபோக்கா பண்றதை தவிர உபாயமா பண்றது கிடையாது. எதை எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்வதும் எம்பெருமான் கோயிலுக்கு போறேன்னு சொல்றதும் இது எல்லாமே. அதனால அந்த ரீதியிலே இருப்பவர்களுக்கு கடைசியில அவர்கள் பெருந்தவத்தர்கள் என்பதை உலகம் உணரும்படியாக எம்பெருமான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் பெரியவாச்சான் பிள்ளை சாதித்திருக்கிறார். நாளையிலிருந்து பரகால நாயிகா பாவத்திலே அவர்தாமே அருளி செய்கிற பாசுரங்கள் நாம பார்ப்போம். அதிலையும் திருநெடுந்தாண்டகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பாசுரம் என்பதாக சொல்வார்கள். இந்த 21வது பாசுரம் நாளைக்கு நாம பார்க்க வேண்டிய மைவண்ண நறுங்குஞ்சி பாசுரம் மிகவும் அற்புதமான, மிகவும் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் என்பதாக எல்லா வியாக்கியானத்திலுமே எழுதியிருக்கிறார்கள். அந்த பாசுரம் நாளைக்கு ஆரம்பம். நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.